Lecture 8 Special Matrices Symmetric, Skew Symmetric, Hermitian, Skew Hermitian. இந்த 4 matrices பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். முதல்ல symmetric matrix. Symmetric matrixனா அது ப்ராப்பர்ட்டி என்னன்னா டெஃபினிஷன் என்னன்னா A transpose equal to A இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேரு symmetric matrix. ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுச்சுன்னா அது டிரான்ஸ்போஸ் பண்ணுவதற்கு முந்தி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். உதாரணம் 1332. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதே இடத்துல தான் இருக்கும், இதுவும் அதே இடத்துல தான் இருக்கும். இந்த எலிமெண்ட் இங்கே வரும், இந்த எலிமெண்ட் இங்கே வரும். ஸோ இது சேமாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். எப்போவுமே டயகனல் எலிமெண்ட் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப மாறாது. A11 A11 தான் இருக்கும். A12 வந்து A21 மாறிடும். A22 A22 தான் இருக்கும். அப்போ இந்த மெயின் டயகனல் இருக்கு பாருங்க, அதுல இருந்து பார்த்தோம்னா இங்க என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே எலிமெண்ட் இங்க இருக்கும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல. ஆன்டி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆன்டி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய நெகட்டிவ் மேட்ரிக்ஸா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஆன்டி சிமெட்ரிக் அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு பேரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0 3 -3 0. இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா இந்த 3 இங்கே வரும், இந்த -3 இங்கே வரும், 0 எல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ அந்த மேட்ரிக்ஸில் இங்கே சைன் மாறி போச்சா, -3 இங்கே +3 இருக்கா. இங்கே டயகனலில் வந்து சைன் மாற்றினாலும் மாற்றாட்டாலும் பிரயோஜனம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா. அதனால் இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக்கில் முக்கியமானது என்ன விஷயம்னா இந்த டயகனல் எலிமெண்ட் 0வாக இருக்க வேண்டும். ஏன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப அது அதே இடத்துக்கு தான் வரப்போகுது. அதே இடத்துக்கு வந்தால் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அப்போ 0 தான் அப்படி இருக்க முடியும். அதனால் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸினுடைய பிரின்சிபல் டயகனல் 0வாக இருக்கும். இங்கே ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு கரெக்டாக இந்த மிரரா, இதை ஒரு மிரர் மாதிரி நினச்சின்னா இங்கே ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு ஜஸ்ட் இந்த சைடில் அதனுடைய நெகட்டிவ் நம்பர் இருக்கும். அல்லது இங்கே நம்பர் இருந்ததுன்னா இங்கே நெகட்டிவ் நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நோட் த டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வில் பி 0. 0வாக இருந்தால் தான், ஏன்னா இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப அதே இடத்துல தான் அது வந்து உட்காரும். நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் ஒரே நம்பர் இருக்குது, 0 தான். அதனால் பிரின்சிபல் டயகனல் 0வாக இருக்க வேண்டும். அடுத்தது ஹெர்மிஷியன். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரிக்ஸ். A டேகர் ஈக்குவல் டு ஏஆக இருக்க வேண்டும். டேகர்னா ஏற்கனவே நேற்று சொன்னோம், டிரான்ஸ்போஸ்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணோம்னா அதே மேட்ரிக்ஸ் வந்து அதுக்கு பேர் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் 1 3 + i 3 - i 2. இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். சார் இது எப்படி சார் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்? முதல்ல இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணணும்னா இதே மேட்ரிக்ஸ் வரும். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப இந்த 1 அதே இடத்துல தான் வரும், 2 அதே இடத்துல தான் இருக்கும். பிரின்சிபல் டயகனலில் உள்ளது டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப மாறாது. இங்கே உள்ள நம்பர் இங்கே வரும், இங்கே உள்ளது இங்கே வரும். ஸோ 3 + i இங்கே வந்துடும், 3 - i இங்கே வந்துடும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப ஸ்டார் பண்ணுறப்ப என்ன ஆகும், பழையபடி -i எல்லாம் +i மாறும், +i எல்லாம் -i மாறுறப்ப இங்கே உள்ள -i ப்ளஸ் ஆகிடும், இங்கே உள்ள ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இதே மேட்ரிக்ஸ் வந்துடும். ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா
இங்க பிரின்சிபல் டயகனல்ல உள்ளது எல்லாமே ரியல் நம்பராக இருக்க வேண்டும். ஏன்னா அது டிரான்ஸ்போஸ் பண்றப்ப அதே இடத்துல தான் வரும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்றப்ப அதே நம்பராக இருக்க வேண்டும். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணியான்னா அதே நம்பரா இருக்கும், அங்கே தான் வரும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணோம்னா அதே நம்பரா வர்றது என்னன்னா ரியல் நம்பர் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கிறப்ப பிளஸ் ஐ இருந்ததுன்னா அது மைனஸ் ஐயா மாறிடும். அப்போ வேற நம்பர் வந்துடும். ஸோ அந்த இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது. ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கணும். பியூர்லி ரியலாக இருக்கணும், அல்லது ஜீரோவாக கூட இருக்கலாம். ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸினுடைய பிரின்சிபல் டயகனல் என்னவா இருக்கும்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்காது. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு மிரரா உள்ள நம்பர் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டா இருக்கும். பிளஸ் ஐ இது வந்துச்சுன்னா அங்க மைனஸ் ஐ வரும். ஸோ பார்த்தாலே தெரியும் அது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கணும். பிரின்சிபல் டயகனல் ரியலா இருக்கும், இங்க உள்ளது இதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டாக இருக்கும். Note the diagonal elements of Hermitian matrix will be real. Diagonal elements ரியலா தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது ஆன்டி ஹெர்மிஷியன் ஆர் ஸ்கியூ ஹெர்மிஷியன். அப்படின்னா என்னன்னா a daggers equal to minus a. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன் அல்லது ஆன்டி ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் 0 3 plus i minus 3 plus i 2i. இதுல டயகனல் எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்றப்ப இந்த நம்பர் இங்கேயே தான் வரும். டேகர்னா டிரான்ஸ்போஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பார்க்கணும். டிரான்ஸ்போஸ் பண்றப்ப இதே நம்பர் இங்க தான் வரும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்றப்ப ஐ இருக்க இடத்துல மைனஸ் ஐ போடணும். ஸோ இந்த இருக்குது. ஸோ 2iனா என்ன ஆகும், மைனஸ் 2iன்னு ஆகும். 0னா மைனஸ் 0 அப்படியே தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஆஃப் தட் நம்பர் வரணும்னா இது பியூர்லி இமேஜினரியாக இருக்க வேண்டும், அல்லது 0வா இருக்கலாம். இப்போ இதே நம்பர் டிரான்ஸ்போஸ் பண்றப்ப இதே இடத்துக்கு 2i இங்க தான் வரும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்றப்ப மைனஸ் 2iன்னு ஆயிடும். ஸோ இந்த முதல்ல உள்ள மேட்ரிக்ஸினுடைய நெகட்டிவாக வந்துவிடும் பிரின்சிபல் டயகனலை மட்டும் பார்க்குறப்ப. ஸோ இது பியூர்லி இமேஜினரியாக இருக்க வேண்டும். அல்லது இதில் 3 + i அல்லது 3 + 2i இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், i மைனஸ் ஐயா மாறும், 3 அப்படியே இருக்கும், நெகட்டிவ் நம்பர் வராது. ஸோ ரியல் பார்ட் இல்லாமல் இருக்கணும், அதாவது பியூர்லி இமேஜினரியாக இருக்கணும், அல்லது 0வா இருக்கலாம். ஏன்னா 0 வந்து அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணோம்னா அதே தான், நெகட்டிவ் பார்த்தாலும் அதே தான். அதனால பிரின்சிபல் டயகனல் வந்து பியூர்லி 0 இமேஜினரியாக இருக்கணும், ரியலாக இருந்ததுன்னா 0வா இருக்கலாம். இதுதான் ஆன்டி ஹெர்மிஷியனுடைய டயகனலினுடைய ப்ராப்பர்ட்டி. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 + iன்னு இருக்குதே, அது டிரான்ஸ்போஸ் பண்றப்ப இங்க வந்துடும் 3 + iன்ட்டு. அதற்கு வந்து காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்றப்ப 3 - i அப்படின்னு இருக்கும். 3 + i இங்க வர்றப்ப டிரான்ஸ்போஸ் பண்றப்ப 3 + i தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்றப்ப 3 - iன்னு இருக்கும். 3 - i இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா -3 + iன்னு இருக்கு. இதை காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணி இங்க வர்றப்ப 3 - iன்னு இருக்கும். ஸோ இதனுடைய நெகட்டிவ் தான் இங்க இருக்கு. அதே நம்பர் இன்னொரு தடவை சொல்றேன், இந்த நம்பர் இங்க வரும் டிரான்ஸ்போஸ் பண்றப்ப எப்படி ஆகும், -3 + iன்னு இங்க வரும். அந்த -3 + i காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்றப்ப -3 - iன்னு வரும். அதுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர்னுடைய நெகட்டிவாக இருக்கு. ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரியல் பார்ட்டினுடைய சைன் மாறி இருக்கும். இங்க பிரின்சிபல் டயகனல்ல பியூர்லி 0வா இருக்கும், அல்லது பியூர்லி இமேஜினரியா இருக்கும். இது இதனுடைய மிரரா இருக்கக்கூடியது இங்க ரியல் பார்ட்டினுடைய சைன் மாறும். இங்க ஹெர்மிஷியன்ல இமேஜினரி பார்ட்டினுடைய சைன் மாறும், இங்க ரியல் பார்ட்டினுடைய சைன் மாறி இருக்கும். ஸோ பார்த்த உடனே ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா அப்படின்னா பிரின்சிபல் டயகனலை பத்தி கவலைப்பட வேண்டாம். இங்க உள்ள நம்பருக்கு இங்க உள்ள நம்பர் இருக்கும் மிரர்ல, அதே சேம் நம்பர். ஆன்டி சிமெட்ரிக்னா பிரின்சிபல் டயகனல் 0ன்னு இருக்கும், இங்க என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய நெகட்டிவ் நம்பர் இங்க இருக்கும். ஹெர்மிஷியன்னா இங்க ரியல் நம்பராக இருக்க வேண்டும் டயகனல்ல, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் இமேஜினரி பார்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். ஆன்டி ஹெர்மிஷியன் அல்லது ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா
இங்க 0வா இருக்கும் அல்லது இமேஜினரியா இருக்கும் டயகனல்ல. இங்க என்ன இருக்கோ அதனுடைய ரியல் பார்ட் மட்டும் சைன் மாறி இங்க. So the diagonal elements of skew Hermitian matrix will be 0 or purely imaginary. So அதான் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். Next ஒரு ப்ராப்ளம். Show that the diagonal elements of a skew symmetric matrix will be 0. ஏற்கனவே சொன்னோமே ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸினுடைய டயகனல் 0ங்கிறத அதை ப்ரூவ் பண்ண போகிறோம் மேத்தமெட்டிக்கலாக. ஏற்கனவே சொன்ன லாஜிக்கு தான், அதை கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறோம், அவ்வளோதான். லெட் ஏ பி எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன? டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் வரணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கணும். இது இங்கிலீஷ். லெட் ஏ பி ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படிங்கிறது இங்கிலீஷ். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏங்கிறது மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இங்கிலீஷில் இருந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இதனுடைய மீனிங் என்னன்னா, ஏ டிரான்ஸ்போஸில் ஐஜேத்து பார்த்தோம்னா மைனஸ் ஏனுடைய ஐஜேத்துக்கு எலமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஐஜேக்கும் ஏ டிரான்ஸ்போஸில் ஐத்து ரோ ஜேத்து காலத்தில் என்ன இருக்குதோ அதே தான் மைனஸ் ஏனுடைய ஐத்து ரோ ஜேத்து காலத்தில் இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட் அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு எழுத முடியும். ஸோ ரெண்டு பக்கமும் ஐஜேத் எலமெண்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்போஸ்னா என்ன அப்படின்னா, இங்கே உள்ள இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மற்றதெல்லாம் சேம் காப்பி. ஏ டிரான்ஸ்போஸ் ஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏ ஜேஐ, இதை மட்டும் மாற்றிருக்கிறோம். அடுத்தது டயகனல் எலமெண்ட்ஸை பற்றி தான் நம்மளுக்கு பேச்சே. த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வில் பி 0ன்னு இருக்குது. ஸோ டயகனல் எலமெண்ட்ஸில் என்ன இருக்கும்னா, இந்த இண்டெக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். A11 இருக்கலாம், A22 இருக்கலாம், A33 இருக்கலாம். ஸோ ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருக்கும். ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இங்கே ஜே ஒரு இடத்துல ஐன்னு நம்ம போட்டோம்னா ஏஐஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஐன்னு இருக்கும். இங்கே சமேஷன் இல்லை. ரிப்பீட்டட் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா சமேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ரிப்பீட்டட் இண்டெக்ஸ் இருந்த போதிலும் இந்த இதில் சமேஷன் இல்லை. ஸோ இங்கே ஜே ஒரு இடத்துல ஐன்னு நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளோதான் சிம்பிளாக. ஸோ ஏஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஐ. இது எந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தோம்னா 2ஏஐஐ இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டால் அங்கே வகுத்துட்டோம்னா ஏஐஐ இஸ் ஈக்குவல் டு 0. இல்லை அப்போ ஏஐஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம்? A11 0, A22 0, A33 0, ANN 0. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குதோ அதில் உள்ள எல்லா டயகனல் எலமெண்ட்ஸும் 0ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட், show that the diagonal elements of Hermitian matrix will be real. Hermitian matrixனுடைய diagonal elements எல்லாமே ரியலா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்றோம். A be Hermitian. Let A be the Hermitian matrix. Hermitian என்ன? அதுக்கு dagger பார்த்தோம்னா அதே மேட்ரிக்ஸ் வரும். ஸோ A dagger is equal to A. ஏங்கிறது Hermitian matrix. Therefore A dagger is equal to A. இப்போ அந்த ரெண்டு பக்கமும் அதே தான். முதல் ப்ராப்ளம் என்ன பண்ணணும், அதே ப்ராப்ளத்தை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே மட்டும் மாற்றினேன், இங்கேயும் மாற்றினேன், இங்கே மாற்றினேன். அதே மாதிரி சில இடங்களில் மாற்றி மேக்ஸிமம் அதே தான் காப்பி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏ டேகர் சீக்வல் டு ஏ, ரெண்டு பக்கமும் ஐஜேத் எலமெண்ட் பார்க்குறோம். ஏ டேகர் ஐஜே சீக்வல் டு ஏஐஜே. டேகர்னா ரெண்டு இருக்குது, அதில் டிரான்ஸ்போஸும் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டும் இருக்குது. டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் மாற்றணும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னா ஒரு ஸ்டார் போடணும், அவ்வளோதான். ஸோ ஏ டேகர் ஐஜேங்கிறது ஏ ஜேஐ, ஐஜேயை ஜேஐன்னு மாற்றிருக்கிறோம் டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு. ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணதுக்கு ஒரு ஸ்டார் அடிஷனலாக சேர்த்துருக்கோம். ஸோ ஏ ஸ்டார் ஜேஐ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே. அப்போ டயகனல் எலிமெண்ட்ஸை பற்றி தான் நம்மளுக்கு பேச்சே. ஸோ ஃபார் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஐ ஈக்குவல் டு ஜேன்னு போடுறோம். ஸோ இங்கே ஜே ஒரு இடத்துல ஐன்னு போட்டோம்னா ஏ ஸ்டார் ஐஐ இஸ் ஈக்குவல் டு ஏஐஐ. ஒரு நம்பர்னுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டும் அந்த நம்பரும் ஈக்குவல்னா அது ரியல் நம்பர். இப்போ ஏ பிளஸ் பிஐன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணோம்னா அதே நம்பர் வந்தால் என்ன, ஐ ஒரு இடத்துல மைனஸ் ஐ போட்டாலும் அதே நம்பர் வந்துன்னா எப்போ, அப்போ வந்து பி வந்து 0 இருந்தால் தான். ஸோ ஒரு நம்பர்னுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் அந்த நம்பருக்கே ஈக்குவலாக இருந்தால் அது ரியல் நம்பராக இருக்கும். அதை கொஞ்சம் தெளிவாக சொல்வதற்காக
இப்போ ஏங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வச்சுக்கிடுவோம். ஏஐஏங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏ பிளஸ் ஐபி, ஏஐஏ இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது ஒரு ஏ பிளஸ் ஐபின்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ ஏஐஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி. இங்கே ஏஐஏனுடைய ஸ்டார், இது ஏ பிளஸ் ஐபியினுடைய ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏஐங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னன்னா, இங்கே தான் ஈக்குவலாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸுக்கு அதனுடைய டயகனல் எலிமெண்ட்ஸும் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இங்கே ஸ்டார் பார்த்தோம்னா என்ன வரும்? ஏ மைனஸ் ஐபின்னு வரும். ஏ மைனஸ் ஐபி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி. ஸோ இங்கே ஏ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் ஐபி இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா 2IB. ஸோ 2IB ஈக்குவல் டு 0. 2IB ஈக்குவல் டு 0ன்னா B ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். 2Aனால் வகுக்கிறப்ப B ஈக்குவல் டு 0ன்னா அந்த நம்பரு, அந்த A ப்ளஸ் ஐபிங்கிற இந்த நம்பரில் B ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ B ஈக்குவல் டு 0ன்னா இமேஜினரி பார்ட்டே இல்லை, இந்த நம்பர் பியூர்லி ரியல் அர்த்தம். A ப்ளஸ் ஐஏஏ தான் A ப்ளஸ் ஐபின்னு எழுதணும். அதில் இந்த ஃபார்முலாவை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா B வந்து 0வாக இருக்கணும். ஸோ இந்த A டேகர் ஈக்குவல் டு ஏங்கிற ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸினுடைய டயகனல் எலிமெண்ட்ஸினுடைய இமேஜினரி பார்ட் எல்லாமே 0ன்னு இருக்கிறதுனால அது வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ the imaginary part of the diagonal elements are 0. Hence, the diagonal elements are purely real. ஆக diagonal elements of Hermitian matrix purely real ஷோ பண்ணிட்டோம். இன்னொன்று, the diagonal elements of skew Hermitian matrix will be 0 or purely imaginary அப்படின்னு skew symmetric matrixக்கு ப்ரூவ் பண்ண இருக்கிறோம். இதே மாடல் தான் ஹெர்மிஷியனுக்கு எப்படியோ அதே மாடல் தான். ஆனால் ஹெர்மிஷியனில் ஏ டேகர்ங்கிறது ஏக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே ஏ டேகர்ங்கிறது மைனஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ லெட் ஏ பி த ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஏங்கிறது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது ஸ்கியூ ஹெர்மிஷியனுடைய டெஃபினிஷன். ஸோ ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னா ijth எலமெண்ட் எடுக்கிறோம் both sides. ஸோ ஏ டேகர் ij is equal to மைனஸ் ஏஐj. டேகர் எடுக்கிறப்ப டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப அந்த ரெண்டையும் மாற்றி எழுதணும், ஒரு ஸ்டாரை சேர்க்கணும் எக்ஸ்ட்ராவா. ஸோ ஏ ஸ்டார் இங்கே ரெண்டையும் மாற்றி எழுதுகிறப்ப ஜேஐ ஈக்குவல் டு மைனஸ் ஏஐj. இப்போ ஒரு நம்பர்னுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் இப்போ இன்னும் பேசுறதுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம டயகனல் எலிமெண்ட்ஸை பற்றி தான் பேசுகிறோம். diagonal elementsனா j equal to I ன்னு போடணும். So for diagonal elements I equal to j. So மேலே உள்ள equation diagonal elementsக்கு பார்க்குறப்ப a star I is equal to minus ai ன்னு வருது. So ஒரு element அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டுக்கு நெகட்டிவ் சைனுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஒரு இங்கே இந்த மைனஸ் எங்கே கொண்டு வந்தால் இங்கே மைனஸாக இருக்கும். ஸோ ஒரு நம்பர் இருக்குது, அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் நெகட்டிவ் ஆஃப் தட் நம்பருக்கு ஈக்குவலாக வரும். இது எப்படி வரும்? உதாரணமாக 3iன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணால் என்ன செய்யும்? மைனஸ் 3iன்னு வந்துடும். ஸோ பியூர்லி இமேஜினரியாக இருந்தால் தான் இது பாசிபிள். ஸோ இல்லாமல் 3 + 2i இருக்குன்னு வச்சுக்கோ, காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணால் வரும் 3 - 2iன்னு வரும். அந்த நம்பருடைய நெகட்டிவ் நம்பர் வராது. ஸோ இது பியூர்லி இமேஜினரியாக இருக்கணும். அல்லது 0வாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 0க்கு நெகட்டிவ் ஆஃப் தட் 0 இஸ் 0. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் தட் நம்பர் இஸ் ஆல்சோ த சேம் 0. அப்போ இது 0வாக இருந்தாலும் இது ஆன்சராக இருக்கும், பியூர்லி இமேஜினரியாக இருந்தாலும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஏஐங்கிறத ஏ ப்ளஸ் ஐபின்னு வச்சுருக்கிறோம். இந்த ஏஐயை ஏ ப்ளஸ் ஐபின்னு வச்சுருக்கோம். அப்போ இங்கே ஏஐனுடைய ஸ்டாரு, இங்கே மைனஸ் ஆஃப் ஏஐ. அதை தான் இப்படி இருக்கிறப்ப ஸ்டார் பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் ஐபிக்கு போல ஏ மைனஸ் ஐபி வரும். இங்கே விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் உள்ளார பெருக்கிறப்ப மைனஸ் ஏ மைனஸ் ஐபின்னு வரும். ரெண்டு சைடையும் மைனஸ் ஐபியை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்குது. இந்த மைனஸ் ஏ தாண்டா எடுத்துகிட்டு வந்தோம்னா 2a ஈக்குவல் டு 0. ரெண்டால் வகுத்தோம்னா ஏ ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய ரியல் பார்ட் 0ன்னா அது பியூர்லி இமேஜினரியாக இருக்கலாம். b ஈக்குவல் டு 0வாக இருக்கப்ப அது 0வாகவும் இருக்கலாம். ஸோ ஒன்று பியூர்லி இமேஜினரியாக இருக்கணும், ரியல் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வாக இருந்தால் ரியல் நம்பர். ஸோ இங்கே உள்ள ரியல் பார்ட் 0. பியும் 0வானா இட் இஸ் எ ரியல் நம்பர்.
So A equal to 0 na, it is a purely imaginary, or it may be 0. The real part of the diagonal elements are 0. Real part na A. A வந்து 0. The real part of the diagonal elements are 0. Hence the diagonal elements are purely imaginary. அப்போ purely imaginary இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம். ஸோ இது மூணாவது ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கிறோம். இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப டீப்பரா உள்ளது, ரொம்ப முக்கியமான உள்ளது, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை அடிப்படையாக வைத்து குவாண்டம் மெக்கானிக்ஸே இயற்றப்படுகிறது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் குவாண்டம் மெக்கானிக்ஸே உருவாக்கப்பட்டிருக்கு. Show that the eigenvalues of a Hermitian matrix are real. Hermitian matrixனுடைய eigenvalues ரியல்னு ஷோ பண்ணு அப்படிங்கிறது ப்ராப்ளம். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வைத்து கொண்டு தான் எந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் உள்ள எந்த அப்சர்வபிளும் ஹெர்மீஷியன் மேட்ரிக்ஸ் ஆகவோ ஹெர்மீஷியன் ஆபரேட்டர் ஆகவோ குறிக்கப்படுகிறது. அப்படின்னா தான் ஏகன் வேல்யூ ரியலாக இருக்கும். ஏகன் வேல்யூனா என்ன? பிசிக்ஸில் மெஷர் பண்ணக்கூடிய ரிசல்ட். அது எப்பவுமே ரியல் தான். அப்போ அது ரியலாக இருக்கணும்னா அந்த இதை மெஷர் பண்ணக்கூடிய அப்சர்வபிளை ஒரு ஹெர்மிஷியன் ஆபரேட்டராக தான் குறிக்க முடியும். ஸோ இது ஃபண்டமெண்டலி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. லெட் ஏ பி ஏ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஏ வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? அதுக்கு டேகர் எடுத்தோம்னா அதே இது வரும். ஸோ ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஏன்னா ஏங்கிறது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். இந்த ஏகன் வேல்யூ ஈக்குவேஷன் அல்லது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். ஏங்கிறது மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது ஏகன் வெக்டார், லாம்டாங்கிறது ஏகன் வேல்யூ, இங்க எக்ஸுங்கிறது ஏகன் வெக்டார். இஸ் ஈக்குவல் டு ஈசை மாடல்லே இருக்கும். ஹச்ங்கிறது ஹாமில்டோனியன் ஆபரேட்டர், சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன், ஈங்கிறது எனர்ஜி ஏகன் வேல்யூ, சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன். அதே மாடல்ல இருக்கும். எனர்ஜி ரியலாக இருக்கணுங்கிறதுனால ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் ஷுட் பி ஹெர்மிஷியன். ஸோ இது குவாண்டம் மெக்கானிக்ஸில் உள்ள ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஃபண்டமெண்டலாக இது மேத்தமெட்டிக்கலாக இருந்தாலும். ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். ஏங்கிறது மேட்ரிக்ஸ். ஸோ ஏங்கிறது நீங்கள் இதை கொஞ்சம் மனசில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏங்கிறது இப்படி ஒரு மேட்ரிக்ஸு. அதில் சப்போஸ் நான் சிம்பிளாக இருக்கணுக்காக 3/3 எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். எக்ஸுங்கிறது காலம் வெக்டார். காலம் வெக்டார் அதில் 3 எலமெண்ட் இருக்குது. இதில் 3 இருந்ததுன்னா அதே மாதிரி இதில் 3. இது ஒரு காலம் வெக்டார். இட் இஸ் எ வெக்டார். நீ இதையும் மேட்ரிக்ஸு, இதையும் மேட்ரிக்ஸு, இதையும் மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடாது. மேட்ரிக்ஸ் தான். இது 1/1 மேட்ரிக்ஸு, இது 3/1 மேட்ரிக்ஸு, இது 3/3 மேட்ரிக்ஸ். எல்லாமே மேட்ரிக்ஸ் தான். ஆனால் நான் இனிமேல் மேட்ரிக்ஸ்னு சொன்னோம்னா இந்த ஸ்கொயராக உள்ள இதை தான் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறேன். வெக்டார்னு இதை சொல்கிறேன். இதை நம்பர்னு சொல்கிறேன். ஸ்கேலார் அல்லது ஏகன் வேல்யூன்னு சொல்கிறேன். இதை வெக்டார்னு சொல்கிறேன். ஸோ இங்கே உள்ள ஏங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். இட் இஸ் எ மேட்ரிக்ஸ். இங்கே எக்ஸுங்கிறது ஒரு காலம் வெக்டார். இங்கே லேம்டாங்கிறது சிம்பிளி எ நம்பர். இங்கே எக்ஸுங்கிறது ஒரு காலம் வெக்டார். சைஸை நீ பார்த்துக்கோ எப்படி இருக்குது. ஸோ நீ இப்படி தான் எடுக்கணும். எல்லாமே உனக்கு ஒன்று ஒரே இங்கிலீஷ் எழுத்து தானே சார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒவ்வொன்றும் வெவ்வேறு டிஃபரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்டை குறிக்கிறது. திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ் ஆப்ஜெக்ட். நம்பரில் மட்டும் வித்தியாசம் இல்லை, அதனுடைய சைஸ்லேயே வித்தியாசம். இட் இஸ் ஏ மேட்ரிக்ஸ். இட் இஸ் ஏ காலம் வெக்டார். இட் இஸ் சிம்பிளி a நம்பர். ஹியர் ஏ இஸ் a மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். எக்ஸுங்கிறது ஏகன் வெக்டார், லாம்டாங்கிறது ஏகன் வேல்யூ. ஸோ இது மேட்ரிக்ஸ், இது மேட்ரிக்ஸ், எல்லாமே மேட்ரிக்ஸ் தானே சார்னு சொல்லக்கூடாது. இனிமேல் நான் மேட்ரிக்ஸ் சொன்னோம்னா இப்படி இந்த ஆப்ரேட்டரை ஏங்கிறத தான் மேட்ரிக்ஸ்ன்னு நான் மீன் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் வெவ்வேறு நேம் கொடுத்துட்டேன். இது காலம் வெக்டார், இது ஏகன் வேல்யூ, இட் இஸ் ஏ நம்பர். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? பழைய ப்ராப்ளத்துக்கு வரேன். ஷோ தட் த ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் ரியல். இங்கே லாம்டா வந்து ரியல் நம்பர்னு நம்ம சொல்லணும். ஏங்கிறது ஏ டேகர்ஸ் ஈக்குவல் டு ஏஆ இருக்குது. ஏங்கிறது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அப்படி இருக்கிறப்ப அதனுடைய லாம்டா வேல்யூ ரியல் அப்படின்னு we have to prove. Taking dagger on both sides.
ஆஃப் எபோ ஈக்குவேஷன். ஒன்றாவது ஈக்குவேஷனில் ரெண்டுக்கும் டேகர் பார்க்குறோம். ஸோ ஏஎக்ஸ் ஹோல் டேகர் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் ஹோல் டேகர். நம்ம நேற்று தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணோம். ஏபி டேகர் ஈக்குவல் டு பி டேகர் ஏ டேகர் எனி மேட்ரிக்ஸ். ஸோ ஏபி டேகர் மாதிரி இருக்குது. இப்போ அந்த மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இதுவும் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஏபி டேகருங்கிறது பி டேகர் ஏ டேகர். ஸோ ஏஎக்ஸ் ஹோல் டேகர் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் ஏ டேகர். இங்கேயும் நான் முன்னாடி தான் எழுதுவேன்னா எழுதுங்க. எக்ஸ் டேகர் லேம்டா டேகர்னு வரும். லேம்டா இஸ் ஏ நம்பர். அதுக்கு டேகர் பார்த்தோம்னா என்னன்னா ஒரு நம்பர் இருக்கு, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதே நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் 1/1. ஸோ அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டுக்கு ஈக்குவலாக வரும். லேம்டா டேகர் இஸ் லேம்டா டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதே தான். ஏன்னா ஒரே நம்பர். சார் நான் ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட் சார், 3 + 2iன்னு இருக்குது. அதுக்கு டேகர் பார்த்தா நான் இப்படி தான் சார் எழுதுவேன். 3 + 2i எழுதிட்டு அடுத்தது ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடுவேன். இப்படிலாம் ஒய்ஆக்ஸ்லாம் எழுத வேண்டாம். ஸோ 3 + 2i டேகர் எடுத்தோம்னா 3 - 2i. ஸோ லேம்டாவுக்கு டேகர் எடுக்கிறப்ப லேம்டா ஸ்டார், எக்ஸு டேகர் எடுக்கிறப்ப எக்ஸ் டேகர். நான் முன்னாடி எழுதுவேன் பின்னாடி எழுதினாலும் சரி தான். இந்த நம்பர் இங்கே பின்னாடி எழுதிட்டு பெருக்கினாலும் சரி தான், முன்னாடி எழுதி பெருக்கினாலும் ஒன்று தான். ஸோ அந்த ஆர்டர் இஸ் இம்மெட்டீரியல். பட் இந்த ஆர்டர் இஸ் ஹியர் வெரி இம்பார்ட்டன்ட். இதை முன்னாடி எழுதுறதும் இது பின்னாடி எழுதுனா வெவ்வேறு மீனிங். இது ஆக்சுவலாக இது முன்னாடி எழுதி பெருக்கவே முடியாது. டேகர் பண்ணுறப்ப தான் பெருக்கவே முடியும். ஸோ இங்கே ஆர்டர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். இது 1/1 எலமெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நம்பரை இங்கே வச்சு பெருக்கினாலும் சரி தான், பின்னாடி போட்டு பெருக்கினாலும் ஒன்று தான். ஸோ இந்த இதில் விஷயத்தில் ஏஎக்ஸ் டேகருங்கிறது எக்ஸ் டேகர் ஏ டேகர், லேம்டா எக்ஸ் டேகருங்கிறது லேம்டா இட் இஸ் எ சிம்பிளி நம்பர். அதனால டேகர் எடுத்தோம்னா ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ் டேகர் எடுத்தோம்னா எக்ஸ் டேகர். நெக்ஸ்ட். ஸோ எக்ஸ் டேகர் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிட்டேன். எப்படி சார் திடீர்னு ஏ டேகரை ஏன்னு எழுதுனீங்கன்னா இந்த இருக்குது. ஏ டேகர் ஈக்குவல் டு ஏ நம்ம ப்ராப்ளத்தில் ஏன்னா இட் இஸ் எ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். இங்கே தான் அந்த ப்ராப்பர்ட்டியே வருது. ஏ டேகர் ஈக்குவல் டு ஏங்கிறத இங்கே பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே தான் பயன்படுத்துகிறோம். ஸோ எக்ஸ் டேகர் ஏ ஈக்குவல் டு லேம்டா ஸ்டார் எக்ஸ் டேகர். இது லெட் மீ கால் இட் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த ரெண்டையும் பயன்படுத்தி லேம்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஸ்டார்னு சொல்ல வேண்டும். லேம்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஸ்டாராக இருந்தால் தான் அது ரியல் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அந்த 1 2ஐயும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுற அளவுக்கு அங்கே இல்லை. இவனுக்கு பின்னாடி எக்ஸ் இருக்கு, இவனுக்கு முன்னாடி எக்ஸ் டேகர். ஸோ இவனையும் கம்பேர் பண்ணணும்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது. இவனுக்கு முன்னாடி எக்ஸ் டேகரை பெருக்கி இவனுக்கு பின்னாடி எக்ஸை பெருக்கிட்டோம்னா இங்கே எக்ஸ் டேகர் ஏஎக்ஸ் வந்துடும், இங்கே எக்ஸ் டேகர் ஏஎக்ஸ் வந்துடும். ஸோ கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் பின்னாடி எக்ஸ் டேகர்னால பெருக்குவோம். ஈக்குவேஷன் 2ல் பின்னாடி எக்ஸ்னால இங்கே ஈக்குவேஷன் 1ல் முன்னாடி எக்ஸ் டேகர்னால பெருக்குவோம். ஈக்குவேஷன் 2ல் பின்னாடி எக்ஸ்னால பெருக்கணும்னா கம்பேர் பண்ண முடியும். ஸோ இங்கே எப்படி ஏ டேகரை ஏன் எழுதணும் அப்படின்னா சின்ஸ் ஏ ஹெர்மிஷனாக இருக்கனால தான் ஏ டேகரை ஏன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ப்ரீ மல்டிப்ளையிங் எக்ஸ் டேகர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 1ல் முன்னாடி எக்ஸ் டேகரை போட்டுக்குவோம். போஸ்ட் மல்டிப்ளையிங் எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டாவது ஈக்குவேஷனில் பின்னாடி இங்கே பின்னாடி எக்ஸ்னால போட்டுக்கிறோம். ஸோ முதல்ல 1வது ஈக்குவேஷனை அப்படியே எழுதியிருக்கிறோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறோம். எழுதுனதுக்கு அப்புறம் ப்ரீ மல்டிப்ளை எக்ஸ் டேகர்னால முன்னாடி பெருகிருக்கோம். இதில் முன்னாடி ஒரு எக்ஸ் டேகரை அட்டாச் பண்ணியிருக்கிறோம், இங்கே ஒரு முன்னாடி ஒரு எக்ஸ் டேகரை அட்டாச் பண்ணியிருக்கிறோம். லேம்டாங்கிறது நம்பர், அது முன்னப்பின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன வருதுன்னா எக்ஸ் டேகர் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் டேகர் எக்ஸ். ரெண்டு பக்கமும் எக்ஸ் டேகரை சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். ஸோ பெரிய வித்த ஒன்றும் இல்லை. இங்கே பின்னாடி ரெண்டு பக்கமும் எக்ஸை போடுவோம். இதை அப்படியே எழுதி பின்னாடி எக்ஸை போட்டுருவோம். ஸோ வி வில் கெட் அனதர் ஈக்குவேஷன். 2லேருந்து வந்ததுனால அது 2a. எக்ஸ் டேகர் ஏ, இங்கே ஒரு எக்ஸை சேர்த்துருக்கோம், லேம்டா ஸ்டார் எக்ஸ் டேகர் எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று போல் வந்து விட்டது. ஸோ இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா இதிலேருந்து இதை கழிச்சா இது 0 ஆகிடும். லேம்டா மைனஸ் லேம்டா ஸ்டார் இன்டு எக்ஸ் டேகர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் அழிக்கிறப்ப
from above two equations ரெண்டையும் கழிக்கிறப்ப 0. இங்க x dagger x is common எடுத்தோம்னா lambda minus lambda star within the bracket x dagger x is equal to 0. ஸோ இப்போ இது 0வா இருக்கணும் அப்படின்னா 1 இது 0வா இருக்கலாம், lambda minus lambda star 0வா இருக்கலாம், அல்லது x dagger x வந்து 0வா இருக்கலாம். ஒரே மேட்ரிக்ஸ் ஒரே காலம் வெக்டார் அதனுடைய டேகர் அப்புறம் அதே காலம் வெக்டாரை பெருக்குனது 0வா இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் பார்க்குறப்ப இதை பற்றி பார்த்துருக்குறோம். இது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் எக்ஸ் வித் இட் செல்ஃப். இது லெங்த் ஸ்கொயர் ஆஃப் த வெக்டாரை குறிக்குது. இன்னர் ப்ராடக்ட்ல நாம இதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஒரு வெக்டாரினுடைய டேகரையும் அதே வெக்டார் கூட பெருக்கணும்னா அது இன்னர் ப்ராடக்ட் காலம் வெக்டாரா இருக்கிறப்ப. ஸோ இது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டார் வித் இட் செல்ஃப் ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்ப. கொஞ்சம் ஒரு நிமிஷம் போடுங்க. Okay, let me continue. So இதில் lambda minus lambda star 0வா இருக்கலாம், அல்லது x dagger x is equal to 0வா இருக்கலாம். x dagger x is equal to 0ன்னு வச்சுக்கோயேன். வச்சா என்னன்னா அதனுடைய லெங்த் ஸ்கொயர் வந்து 0ன்னு ஆகும். லெங்த் ஸ்கொயர் 0வா இருக்குன்னா ஒரு ஏங்கிற ஒரு வெக்டார் இருக்குது, அதனுடைய லெங்த் ஸ்கொயர் என்ன வரும்னா a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் a3 ஸ்கொயர். a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் a3 ஸ்கொயர் 0ன்னா என்ன அர்த்தம்? a1ம் 0வா இருக்கணும், a2வும் 0வா இருக்கணும், a3யும் 0வா இருக்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம்னா இப்போ x dagger x வந்து 0ன்னு என்ன அர்த்தம்னா இந்த இருக்க x காலம் வெக்டார், அதுக்கு டேகர் பார்த்தீங்கன்னா அது எப்படி வரும்னா ரோ வெக்டாராக வரும். இங்கே x1 x2 x3 இருந்ததுன்னா அதை டேகர் எடுக்கிறப்ப x1 x2 x3ன்னு இப்படி காலம் வெக்டாராக இப்படி வரும். மற்ற இதெல்லாம் இல்லாத மாதிரி வச்சுக்கோ. ஸோ இங்கே x1 ஸ்டார் x1, x2 ஸ்டார் x2, x3 ஸ்டார் x3 அதெல்லாம் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் x1 ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் x2 ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் x3 ஸ்கொயர் வரும். அது 0ன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். அப்போ எல்லாமே 0 வரும். x1 ஸ்கொயர் 0, x1 மாடுலஸ், x2 மாடுலஸ் ஸ்கொயர் 0, x3 மாடுலஸ் ஸ்கொயர் 0. ஒரு வெக்டார்னுடைய லெங்த் 0ன்னா அதில் உள்ள ஒவ்வொரு காம்பனண்ட்டும் 0. ஸோ இங்கே இந்த எக்ஸுங்கிற வெக்டாரில் எல்லா எலமெண்ட்டும் 0 நல் வெக்டாராக இருந்ததுன்னா அது எதுக்குமே a × 0 is equal to lambda × 0க்கு ஈக்குவலாக தான் வரும். ஸோ அப்போ எய்கன் வேல்யூ வந்து என்ன எய்கன் வேல்யூன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் அந்த எய்கன் வெக்டார் சொல்கிறோமே அது வந்து 0வாக இருக்கக்கூடாது. இட் இஸ் எ ட்ரிவியல் சொல்யூஷன். அது எப்போவுமே 0வால் இருக்குன்னா 0வாக தான் வரும். Hψ is equal to Eψன்னு இருக்குது. ψ வந்து 0 இஸ் ஏ சொல்யூஷன் ஆல்வேஸ். H 0வால் பெருக்கணும்னா E 0வால் பெருக்க தான் வரும். அது எந்த மீனிங்னு சொல்லலை. ஸோ அந்த ட்ரிவியல் சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. 0 இல்லாத கேஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ x dagger x வந்து 0ன்னா அது நல்லு வெக்டாரை குறிக்கிறது. ஸோ இங்கே இட் இஸ் எ சம் வெக்டார், இட் இஸ் நாட் அ நல் வெக்டார். எகன் வேல்யூ ஈக்குவேஷனில் இட் இஸ் நாட் அ 0 வெக்டார். ஸோ x dagger x வந்து 0வாக இருக்க முடியாது. 0வாக இருந்ததுன்னா அது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு ஈக்குவலாக இதுதான் 0வா இருக்கும். லாம்டா மைனஸ் லாம்டா ஸ்டார் தான் 0வா இருக்கும். x 0 இல்லாத கேஸில் லாம்டா வந்து லாம்டா ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். லாம்டா ஸ்டாருக்கு ஈக்குவல் ஒரு நம்பர் அதனுடைய ஸ்டாருக்கு ஈக்குவல்னா இட் இஸ் எ ரியல் நம்பர். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சின்ஸ் x dagger x cannot be 0, லாம்டா ஈக்குவல் டு லாம்டா ஸ்டார். லாம்டா ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா தட் இஸ் எ ரியல் நம்பர். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணோம்னா ஐ இருக்கிறதுலாம் மைனஸ் ஐ போட்டால் அந்த நம்பரில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அதில் ஐக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஐ × 0 தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்டார்னா இட் இஸ் ரியல். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னா த எய்கன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஹெர்மேஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் ரியல். சார் ஒன்று தானே சார் சொன்னீங்க, இங்கே ப்ளூரலில் போட்டிருக்கீங்கன்னா
இது lambda 1 ax1 is equal to lambda 1 x1 எழுதினாலும் கரெக்ட் தான். ax2 is equal to lambda 2 x2 போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். இதே ப்ரூஃப் தான். ஸோ lambda 1 lambda 2 எத்தனை eigen values இருந்தாலும் அத்தனை eigen valuesம் ரியல் தான். ஒரு மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா அதுல 3 eigen values இருக்கும். அது டிஸ்டிங்கா தனித்தனியா இருக்கலாம் அல்லது சேமா ஈக்குவலா கூட இருக்கலாம். அதே மாதிரி அந்தந்த இதுக்கு அந்தந்த eigen வெக்டாரும் இருக்கும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா அதுக்கு 3 eigen வேல்யூ இருக்கும். அந்த 3 eigen வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங்கா 3 eigen வெக்டார் இருக்கும். அந்த eigen வேல்யூஸ் மூணுமே ரியல் தான் ஹெர்மிஷியன்ல. அப்படின்னு தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் மேத்தமெட்டிக்கலா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதுவும் குவாண்டம் மெக்கானிக்கலா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலபஸை விடு, சிலபஸில் அங்கே கரெக்டாக அந்த தடவை வைக்கல அவங்க, அது வேற விஷயம். இட் இஸ் ஃபண்டமெண்டலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னால நம்ம அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். Show that the eigenvectors of a Hermitian matrix for different eigenvalues are orthogonal. ரெண்டு eigenvector இருக்குது. For a different eigenvalues of matrix. Hermitian matrixனுடைய ரெண்டு different eigenvaluesக்கு ரெண்டு different eigenvector இருக்கும். அந்த ரெண்டு different eigenvectorம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். ஆர்த்தோகனலா இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை சொல்வதற்கு let A be the Hermitian matrix. A Hermitian என்ன அர்த்தம்? A dagger வந்து Aக்கு ஈக்குவலா இருக்கும். என்ன பிரச்சனை? lambda 1 lambda 2 be two different eigenvalues and x1 and x2 be the corresponding eigenvectors. ரெண்டு டிஃபரெண்டான eigenvaluesக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள eigenvectors ஆர்த்தோகனல்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால ரெண்டு டிஃபரெண்ட் eigenvalues எடுத்துக்கிறோம். lambda 1 lambda 2 என்று அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள eigenvectors x1 and x2 ன்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். ஸோ lambda 1 is not equal to lambda 2. ஏன்னா ரெண்டு டிஃபரெண்ட், அப்போ ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். moreover ax1 is equal to lambda 1 x1. இது eigenvalue equation, இதை ஒபே பண்ணணும். lambda 1ங்கிறது eigenvalue, x1ங்கிறது அது கரஸ்பாண்டிங்கா உள்ள eigenvector. ரெண்டாவது ஈக்குவேஷன் ax2 is equal to lambda 2 x2. ஸோ lambda 2 is another eigenvalue. அதனுடைய கரஸ்பாண்டிங் eigenvector x2. What we have to prove is x1 dagger x2 is equal to 0. ஒன்றுக்கு ஒன்று செங்குத்துன்னா அதனுடைய இன்னர் ப்ராடக்ட் 0வா இருக்கணும். ஸோ x1 dagger x2 is equal to 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை. ஸோ மேத்தமெட்டிக்கலாக எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இந்த ப்ராப்ளத்தை இதுவரை ப்ராப்ளமாகதே வச்சிருக்கோம். இந்த ப்ராப்ளம் இங்கிலீஷில் இருக்குது. இந்த ப்ராப்ளம் மேத்தமெட்டிக்ஸில் மாற்றிருக்கிறோம், மொழி மாற்றம் பண்ணியிருக்கோம். Hermitian matrix கொடுத்திருக்குது. So A dagger is equal to A. Eigenvectors of a Hermitian matrix for different eigenvalues are orthogonalனா ரெண்டு different eigenvaluesக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள eigenvector ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருக்குது. x1 dagger x2 is equal to 0ன்னு சொல்லணும். ரெண்டு eigenvaluesம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால lambda 1 is not equal to lambda 2. அதனுடைய கரஸ்பாண்டிங் eigenvectors இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஈக்குவேஷன். ஓகே, ஹெர்மிஷியன் இந்த ஈக்குவேஷனை இங்கே கொண்டாடணும். 3 இது கொடுத்துருக்குது. இதை தூக்கி இதுக்குள்ளார வரணும்னா என்னன்னா டேகர் பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனுடைய டேகர் பார்ப்போம். டேக்கிங் டேகர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஒன்றில் ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு டேகர் பார்த்தோம்னா ax1 whole dagger is equal to lambda 1 x1 whole dagger. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னோம், டேகர் பார்க்குறப்ப x1 டேகர் a டேகர்னு வரும் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் இதுக்கு டேகர் பார்க்குறப்ப ஸ்டார் வரும், இதுக்கு டேகர் பார்க்குறப்ப அப்படியே வரும். இது மாற்றி எழுதினாலும் மாற்றாமல் எழுதினாலும் ஒன்று தான். ஸோ lambda 1 ஸ்டார் x1 டேகர். ஸோ இது டேகர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, டேகர் பார்த்ததுக்கே காரணம் முக்கியமான மோட்டிவ் a டேகர் is equal to aன்னு இருக்கிறதுனால தான். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x1 டேகர் a is equal to lambda 1 ஸ்டார் x1 டேகர்னு வரும். இன்னொன்று இதுக்கு முந்தி ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம், eigen values of the Hermitian matrix are ரியல்னு வேற சொல்லியிருக்கிறோம். ஸோ ரியலாக இருக்கிறதுனால lambda 1 ஸ்டார் வந்து lambda 1க்கே ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா ரியல். ஸோ அந்த ஹெர்மிஷியனில் ஏற்கனவே 4th A ப்ராப்ளத்தில் உள்ளதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ x1 டேகர் a டேகர் வந்து a, ஏன்னா a டேகர் இஸ் ஏ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். A இஸ் ஏ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால a டேகர் aக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதனால இங்கே a டேகருக்கு ஏன்னு போட்டிருக்கிறோம்.
அதனுடைய ஏகன் வேல்யூஸ் ரியலா இருக்கணும். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் ரியல்னு சும்மா இப்பதான் முந்தி ப்ரூவ் பண்ணோம் ஜஸ்ட் முன்னாடி. ஸோ இதனுடைய ஸ்டார் வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ லாம்டா 1 ஸ்டார் வந்து லாம்டா 1க்கு ஈக்குவலா இருக்கும். மத்தது அப்படியே காப்பி தான் பண்ணியிருக்கிறோம். சின்ஸ் ஏ இஸ் ஹெர்மிஷியன் அண்ட் இட்ஸ் ஏகன் வேல்யூஸ் ஆர் ரியலா இருக்கனால இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம். 1ல இருந்து இந்த ஈக்குவேஷன் பிறந்ததுனால 1A அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கோம். இப்போ அது இதையும் கம்பேர் பண்ண முடியுமா? 1 வந்து வேற விதத்துல மாத்தி எழுதியிருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளார கொண்டாந்து ஃபிட் பண்ணிட்டோம். ரியல்ங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளார கொண்டாந்துருக்கிறோம். இப்போ ரிமைனிங் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் தான். ரெண்டையும் 1Aவையும் கம்பேர் பண்ணி லாம்டா 1 லாம்டா 2 இல்லாத சமயத்தில் x1 டேகர் x2 வந்து 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே இது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே x1 டேகர் ஏன்னு இருக்குது, இங்கே ஏ x2ன்னு இருக்குது. ஸோ இவனுக்கு முன்னாடி x1 டேகர் போட்டு இவனுக்கு பின்னாடி x2 போட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கழிச்சு பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் மல்டிப்ளை 1A by x2, 1Aல பின்னாடி x2 போடுறோம். அண்ட் ப்ரீ மல்டிப்ளை 2 by x1 டேகர் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல முன்னாடி x1 போடுறோம். போட்டோம்னா 1Aல பின்னாடி x2 போடுறோம். ஸோ இதே இதில் பின்னாடி x2, x1 டேகர் a x2 equal to lambda 1 x1 டேகர் பின்னாடி x2. ஸோ 1Aல இருந்து இது பழையபடி பிறந்ததுனால 1Bன்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன்ல என்ன பண்ணணும்? ப்ரீ மல்டிப்ளை பை x1 டேகர் முன்னாடி x1 டேகர் இங்கேயும் முன்னாடி x1 டேகர் போட்டு எழுத வேண்டும். காப்பி அடித்து முன்னால் பெயரை மட்டும் மாற்ற வேண்டும். அது இனிஷியல்ல மாற்ற வேண்டும். ஸோ x1 டேகர் ax2 equal to lambda 2 x1 டேகர் x2. lambda 2 எப்படி வேணாலும் முன்ன பின்ன மாற்றி எழுதிக்கலாம். ஸோ we get 2 ஈக்குவேஷன். ரெண்டுல இருந்து வந்தனால 2A. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்றப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ கழிச்சு எழுதணும் அப்படின்னா 0 equal to lambda 1 minus lambda 2 into x1 dagger x2. இப்போ 1 இது 0வா இருக்கலாம் அல்லது இது 0வா இருக்கலாம். இது 0வா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இது 0வா இருந்ததுன்னா lambda 1 equal to lambda 2ன்னு அர்த்தம். ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கழிச்சா 0 வந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது 0ன்னா என்ன அர்த்தம்? lambda 1 equal to lambda 2ன்னு அர்த்தம். ஆனா lambda 1 and lambda 2 are different. ஸோ இந்த பிராக்கெட் இப்போ 0வாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எடுத்த பிரின்சிபல் படி எடுத்த ஹைபாத்தசிஸ் என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோம்னா lambda 1 வந்து lambda 2 இல்லாத கேஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ lambda 1 lambda 2க்கு ஈக்குவலாக இல்லாதனால lambda 1 மைனஸ் lambda 2 இது 0வாக இருக்க முடியாது. அப்போ இவன் தான் 0வாக இருக்க முடியும். ஸோ x1 டேகர் x2 0வா இருந்ததுன்னா அந்த ரெண்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்துன்னு அர்த்தம். ரெண்டு டிஃபரெண்ட் வெக்டார்ஸ் x1 x2ன்னு ரெண்டு டிஃபரெண்ட் வெக்டார் இருக்குது. அதனுடைய இன்னர் ப்ராடக்ட் 0ன்னா தே ஆர் ஆர்த்தோகனல்னு அர்த்தம். ஸோ ஃபார் டிஃபரெண்ட் eigen values lambda 1 is not equal to lambda 2, the corresponding eigen vectors are orthogonal. அது டேகர் பார்த்தோம்னா 0 வருகிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இது குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் ஆர்த்தோகனலா இருக்கிறதுனால அந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸினுடைய eigen values எல்லாம் டிஸ்டிங்க்டா இருந்துச்சுன்னா டிஸ்டிங்க்டா இல்லாம கூட இருக்கலாம். டிஸ்டிங்க்டா இருக்கிற பட்சத்தில் அந்த eigen வெக்டார்ஸ் எல்லாமே ஆர்த்தோகனலா இருக்கும். ஆர்த்தோகனலா இருக்கிறதுனால அது லீனியர்லி இண்டிபெண்டாகவும் இருக்கும். அது ஒரு பேசிஸையும் உருவாக்கும். இப்போ ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரும் பெர்பெண்டிகுலரா இருக்குதுன்னா ஒன்றை வந்து இன்னொரு வெக்டாருடைய டைம்ஸில் நம்பரில் எழுத முடியாது. ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருக்குது ஐஜே, கேங்கிறது இன்னொன்றுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கிறப்ப அதையும் எழுத முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஆர்த்தோகனல் பேசிஸை உருவாக்குகிறது. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸினுடைய eigen வெக்டார்ஸ் ஒரு ஆர்த்தோகனல் பேசிஸை உருவாக்குகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த eigen வெக்டார் ப்ராப்ளத்தில் ax1 equal to lambda x1ங்குல x1க்கு முன்னாடி ஒரு நம்பரார பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டால பெருக்கிருக்கோம். a டைம்ஸ் 2x1 equal to lambda 1 டைம்ஸ் 2x1ன்னு வரும் ரெண்டால பெருக்குனீங்கன்னா.
So x1ங்கிறதும் eigenvector for this matrix with eigenvalue lambda 1 and 2x1 is also eigenvector for the same matrix for the same eigenvalue. So எந்த நம்பரால ஒரு eigenvectorஐ பெருக்கினாலும் eigenvalue அந்த மேட்ரிக்ஸினுடைய அந்த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸினுடைய eigenvalue மாறுதில்லை. அப்போ அதனுடைய லெங்த் 1ஆவும் நம்ம ஆக்கிக்கிடலாம். 1ஆ இருந்ததுன்னா அது நார்மலைஸ்டு வெக்டார். ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸில் மிக மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், மிக மிக முக்கியமான மேத்தமெட்டிக்கல் கிரவுண்டு என்ன அப்படின்னா, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸினுடைய எய்கன் வேல்யூஸ் ரியலாக இருக்கும், அது நம்பர் 1. நம்பர் 2, அதனுடைய எய்கன் வெக்டார்ஸ் எல்லாமே ஆர்த்தோநார்மல் பேசிஸை உருவாக்கும். ஆர்த்தாகனலாக இருக்கும், நார்மலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்த்தாநார்மல் பேசிஸை உருவாக்கும். என்ன ஆர்த்தோநார்மல் பேசிஸ்னா IJK, இதெல்லாம் ஆர்த்தோநார்மல் பேசிஸ். ஸோ எனி வெக்டார் கேன் பி ரிட்டன் as a linear combination of basis. ஏங்கிற வெக்டாரை A1I + A2J + A3Kன்னு எழுத முடியும். ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸினுடைய ஏகன் வெக்டார்ஸ் எல்லாமே ஒரு ஆர்த்தோநார்மல் பேசிஸை உருவாக்கும். அந்த ஹில்பர்ட் பேசிஸில் உள்ள ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள எந்த வெக்டாரையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் ஆர்த்தோநார்மல் பேசிஸாக எழுத முடியும். இதுவும் ஃபண்டமெண்டலாக குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன். அதுக்காகத்தான் நம்ம பேசுகிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ ஹென்ஸ் x1 and x2 ஆர் ஆர்த்தாகனல். நெக்ஸ்ட்டு, ஸோ மேத்தமெட்டிக்கல் சிமிலாரிட்டிக்காக இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் எனக்கு அவ்வளோ இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. Show that the eigenvalues of a skew Hermitian matrix are 0 or purely imaginary. Diagonal elements எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுவும் சொல்கிறோம். சார் அப்போ டயகனல் எலமெண்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? ஏகன் வேல்யூக்கும் டயகனல் எலமெண்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா சார்னா இருக்குது. என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸினுடைய டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டணும்னா அதுக்கு பேர் தான் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு பேர். ஒரு மேட்ரிக்ஸினுடைய டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டினோம்னாலும் அந்த மேட்ரிக்ஸினுடைய ஏகன் வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டினாலும் ஒன்று போல தான் வரும். ஸோ இதில் சில ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ல நிறைய இது இப்படி தான் கொடுத்துருப்பான். பிஜிடிஆர்பியோ மற்ற எக்ஸாமுக்கோ ஃபைண்ட் த ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருப்பான். 3 டிஃபரெண்ட் நம்பர் கொடுத்துருப்பான். ஏகன் வேல்யூ பார்க்கறது டிட்டர்மினன்ட் எல்லாம் போட்டு பார்க்கணும். பார்க்கறதுக்கு விட ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா, அந்த ஏகன் வேல்யூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டினதுக்கு ஈக்குவலாக வருதான்னு பார்த்தாலே போதும். அது ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் ஆன்சர் வந்ததுன்னா அதை டிக் அடிச்சிடலாம். 2 இது அதே மாதிரி வந்துச்சுன்னா பெருக்குனா டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏகன் வேல்யூஸை எல்லாத்தையும் பெருக்கணும்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கூட்டினோம்னா சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி ஏகன் ஆப்ஜெக்டிவ் டைப்பு ப்ராப்ளம்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். ஷோ தட் த ஏகன் வேல்யூஸ் ஆஃப் எ ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் 0 ஆர் பியூர்லி இமேஜினரி வி ஹவ் டு ஷோ. ஏகன் வேல்யூஸ் எல்லாம் 0ஆவோ பியூர்லி இமேஜினரியாக இருந்தால் தான் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் அப்படியே வரும். அதுக்காக தான் அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் அதே ப்ராப்பர்ட்டியை கொண்டு இருக்கிறது. ஸோ இதில் எனக்கு ஈஸியான ப்ரூஃப் தான். போன தடவை என்ன போட்டோமோ அதே இதை எடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஹெர்மிஷியனுங்கிற வேற ஒரு இடத்துலலாம் ஸ்கியூ ஹெர்மிஷியன் போட்டு A டாகர் ஈக்குவல் டு ஏன்னு இருந்த இடத்துலலாம் A டாகர் ஈக்குவல் டு -ஏன்னு மாற்றினேன். அவ்வளோதான். ஸோ லெட் ஏ பி த ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, அதுக்கு டேகர் எடுத்தால் நெகட்டிவ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். A டாகர் ஈக்குவல் டு -A. அப்புறம் ஏகன் வேல்யூ ஈக்குவேஷன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா, Ax is equal to lambda x. இங்கே லேம்டாங்கிறது ஏகன் வேல்யூ, எக்ஸுங்கிறது ஏகன் வெக்டார். A is the matrix. Taking dagger on both sides. அதே இப்போ 4Aல என்ன இருக்குதோ அதே தான் காப்பி பண்ணேன். Taking dagger on both sides. ரெண்டு பக்கமும் டேகர் இருக்கிறப்ப Ax whole dagger is equal to lambda x whole dagger. இது வந்து x dagger A daggerன்னு எழுதுறான். இது lambda star x daggerன்னு எழுதுறான். பலமுறை சொல்லிவிட்டதுனால திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் உனக்கும் போர் அடிக்கும்.
இப்பவுமே ஏற்கனவே அரைச்ச மாவு அரைக்கிற மாதிரியே இருக்கும். ஏற்கனவே அது கான்செப்டே எப்படி இருக்குது. அதை நான் இன்னொரு தடவை சொன்னேன்னு வச்சுக்கோ, பிறகு கொஞ்சம் உன்னை லூஸ் ஆயிடும். அதனால தான் இப்படி போறேன் நான். இல்ல உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் செய்றேன். ஸோ எக்ஸ் டாகர் ஏ டாகர் ஈக்குவல் டு லாம்டா ஸ்டார் எக்ஸ் ஸ்டார். இங்க ஏ டாகருக்கு பதிலா என்ன பண்ணோம்? மைனஸ் ஏன்னு போடணும். போன தடவை என்ன போட்டோம்? பிளஸ் ஏன்னு போட்டோம். ஸோ இந்த மைனஸ் தான் இங்க எக்ஸ்ட்ராவா வருது. ஸோ வேற ஒன்றும் இல்லை, ஸ்கியூவர் மிஷினில் ஒரு மைனஸ் சைன் வந்துருக்குது. இங்கே என்ன ரிப்பேர் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே என்ன ரிப்பேர் பண்ணோமோ சேம் ரிப்பேர். இங்கே எக்ஸ் டேகர் போடுறோம், இங்கே பின்னாடி எக்ஸ் போடுறோம், பிறகு கம்பேர் பண்ணுறோம். இங்கே ஏ ஸ்கியூவர் மிஷினாக இருக்கனால தான் ஏ டேகருக்கு பதிலாக மைனஸ் ஏ போட்டுரும். ஸோ ப்ரீ மல்டிப்ளைங் எக்ஸ் டேகர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1. 1ல் முன்னாடி எக்ஸ் டேகர் போடுறோம், இங்கே பின்னாடி எக்ஸ் போடுறோம். போட்டு எழுதுறப்ப we will get these two equations. 1க்கு முன்னாடி எக்ஸ் டேகர் போட்டிருக்கிறோம், 2க்கு பின்னாடி எக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இங்க எப்படி வருது? இதை என்ன செய்யறது? கூட்டுவோம். கூட்டுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆயிடும். ஸோ equation 1a 2a கூட்டுவோம். கூட்டினோம்னா 0 equal to lambda plus lambda star x dagger x. ஸோ இங்கே என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, இது 0வா இருக்க முடியாது. இது ஏன் 0வா இருக்க முடியாதுன்னா, அந்த வெக்டாரு அதே வெக்டார் கூட டேகர் பார்க்குறப்ப 0 வந்துச்சுன்னா அது 0 நல் வெக்டாராக இருக்கும். நல் வெக்டாரை பற்றி நம்மளுக்கு பேச்சு கிடையாது. ஆனால் இது 0வா இருக்க முடியாது. ஆனால் இது 0வா இருக்கணும். இது 0வா இருந்ததுன்னா since x dagger x cannot be 0, lambda equal to minus lambda star. ஒரு நம்பர் என்னுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணோம்னா நெகட்டிவ் ஆஃப் தட் இது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏ ப்ளஸ் ஐபியை ஸ்டார் பண்ணோம்னா ஏ மைனஸ் ஐபின்னு வரும். ரியல் பார்ட் இல்லாமல் இருந்தால் தான் ஐபியை காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணுறப்ப மைனஸ் ஐபின்னு வரும். ஸோ அது பியூர்லி இமேஜினரியாக இருக்கணும் அல்லது 0வா இருக்கலாம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏ ப்ளஸ் ஐபி வச்சு மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நம்பர் என்னுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நெகட்டிவ் ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா ஸ்டாராக இருந்தால் பியூர்லி இமேஜினரி அல்லது 0வா இருக்கலாம். லாம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் லாம்டா ஸ்டாராக இருந்ததுன்னா அது பியூர்லி ரியல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால இந்த ஒரே ஒரு மைனஸ் சைன் மாறி இருக்குது. மேத்தமெட்டிக்கலாக பார்க்குறப்ப அது இங்கே ப்ளஸ் ஆகுறது, அது இங்கே இப்படி மைனஸ் ஆகுறது. அதனால இது பியூர்லி இமேஜினரின்னு வரும். ஸோ சேம் காப்பி, அனதர் காப்பி 5b. Show that the eigenvectors of a skew Hermitian matrix for different eigenvalues are orthogonal. அதே மாதிரி தான் செய்யணும். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் சேமாக வரணும். ஏடாகிற இடத்துல மைனஸ் ஏ போடணும். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் மட்டும் சேமாக வரணும். எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 4bயில் என்ன பண்ணோமோ அதே விளையாட்டு தான் இப்போ பண்ண போகிறோம். ஒரு சின்ன மாடிஃபிகேஷனில் ஏடாகர் இருக்க இடத்துல மைனஸ் ஏ போடணும். மற்றபடி இறைவன் விட்ட வழி தான். லாம்டா இருக்க இடத்துல மைனஸ் லாம்டா ஸ்டார்னு போடணும். அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. லெட் ஏ பி த ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ ஏ டாகர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. lambda 1, lambda 2 be different eigenvalues. Let x1 and x2 be the corresponding eigenvectors. Lambda 1 and lambda 2 are different. So lambda 1 is not equal to lambda 2. x1, x2 வந்து corresponding equation obey பண்ணணும். So ax1 is equal to lambda 1 x1 and ax2 is equal to lambda 2 x2. போன தடவை பண்ண மாதிரி taking dagger on both sides of equation number 1. ஒன்றில் டேகர் பார்க்குறப்ப ax1 dagger is equal to lambda 1 x1 dagger. ஒன்றாவது equationல both side dagger பார்த்துருக்குறோம். ஸோ ax1 dagger பார்த்தானா என்ன வரும்? x1 dagger a dagger. x1 dagger a dagger. இங்கே டேகர் பார்க்குறப்ப லாம்டா 1க்கு டேகர் பார்க்குறப்ப லாம்டா 1 ஸ்டார், x1க்கு டேகர் பார்க்குறப்ப x1 டேகர். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஏ டேகர் இருக்கிற இடத்துல மைனஸ் ஏன்னு போடணும். ஸ்கியூ ஹெர்மிஷியன். லாம்டா 1 ஸ்டார் இருக்கிறப்ப மைனஸ் லாம்டா 1ன்னு போடணும். ஏன்னா பியூர்லி இமேஜினரி. அப்போ இங்கே ஏ டேகருக்கு மைனஸ் ஏன்னு போடுறோம், லாம்டா 1 ஸ்டாருக்கு மைனஸ் லாம்டா 1. ஸோ ரெண்டு நெகட்டிவ் சைன் இருக்கு. ரெண்டு நெகட்டிவ் சைனும் போய்க்கிடலாம். சின்ஸ் ஏ ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கனால ஏ டேகருக்கு ஏன்னு போட்டிருக்கிறோம், லாம்டா 1 ஸ்டாருக்கு மைனஸ் லாம்டா 1ன்னு போட்டிருக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் சைனாக இருக்குதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா மேஜிக்கும் சேம் தான்.
இங்கே முதல்ல எதால பெருக்கணும்? ப்ரீ மல்டிப்ளை 1a, இந்த 1a x2னால போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் ப்ரீ மல்டிப்ளை 2/x1 டேகர், இங்கே x1 டேகரால் பெருக்கணும். பெருக்கி கம்பேர், இதில் மைனஸ் சைன் ரெண்டில் இல்லாமல் பண்ணுறோம். வித்தவுட் மைனஸ் சைன் x1 டேகர் a x2, லாம்டா 1 x1 டேகர் x2, இது 1b. ரெண்டாவது ஈக்குவேஷனை பாருங்கள், அதில் பின்னாடி அதில் முன்னாடி x1 டேகர்னால பெருக்கணும்னா x1 டேகர் ax2 is equal to lambda 2 x1 டேகர் x2, இது 2a. இப்போ ரெண்டையும் கழிக்கிறோம். போன தடவை மாதிரி வந்துட்டு வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இங்கே வந்த இந்த மைனஸ் சைன் இந்த மைனஸ் சைனை சாப்பிட்டு விட்டது, அதனால சேம் ப்ராப்ளமாக மாறிவிட்டது. ஃப்ரம் above two equations, இதிலிருந்து இதை கழிக்கிறப்ப lambda 1 மைனஸ் lambda 2 டைம்ஸ் x1 டேகர் x2 equal to 0. இங்கே lambda 1 is different from lambda 2, so lambda 1 minus lambda 2 cannot be 0, therefore x1 dagger x2 equal to 0. Lambda 1 is not equal to lambda 2, therefore x1 dagger x2 is equal to 0. Hence x1 and x2 are orthogonal. அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம்.